சவுத்து அப்படின்னு நீங்கள் போட்டுக்கணும். அதுக்கு நேர் கீழே இருக்கிறது சவுத்து. அப்புறம் அதுக்கு நார்த்து சவுத் ஆச்சா, அதுக்கு நடுவால் அப்புறம் அந்த பக்கம் இருக்கிறது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. அப்போ இது ஈஸ்ட். இதை நீங்கள் போட்டுக்கணும் முதல்ல உங்கள் படத்தில். அப்போ தான் உங்களுக்கு இது கரெக்டாக போட முடியும். சரியா? புரிஞ்சுதா? இப்படி போட்டுக்கோணும் நீங்கள். உங்களுக்கு எது நார்த்து ஈஸ்ட் எல்லாம் அது தெரியணும் உங்களுக்கு, இல்லைன்னா அது பிரச்சனை ஆகிடும். சரி, சிரிச்சு பண்ணலான்னு பார்த்தா இப்போ புரிஞ்சு போச்சு. இப்போ அவர் இங்கே இருக்கார், இங்கே இந்த ஸ்டாரில் இருக்கார். இங்கேருந்து கிழக்கு திசையை பார்த்து 10 கிலோமீட்டர் போகிறார். என்ன போகிறாரு? என்ன கேள்வி? என்ன? ஏ என்ற இடத்துலேருந்து கிழக்கு திசை 10 கிலோமீட்டர் சென்று பி என்ற இடத்தை அடைகின்றார். ஓ, இது அந்த ஸ்டாருக்கு ஏன்னு கொடுத்துருக்காங்க, அது நம்ம ஏன்னு போட்டுக்கலாம். அப்போ ஏ, இங்கே ஏன்னு வச்சுக்கலாம், ஸ்டார் வேண்டியதில்லை. ஏன்னு எடுத்து 10 கிலோமீட்டர் அப்படி போய் பி என்ற இடத்தை அடைகிறார். பி. அப்போ இது வந்து 10 கிலோமீட்டர் போகிறார், 10 கிலோமீட்டர் போகிறார், பி என்ற இடத்தை அடைகிறார். அப்புறம் பி என்ற இடத்தை அடைகின்றார். பின்னர் வடக்கு திசையில் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் சென்று வடக்கு திசையில் திரும்பினா மேலே போகிறார். திரும்பி 3 கிலோமீட்டர் போகிறார். 3 கிலோமீட்டர் போய் இங்கே நிற்கிறார். எங்கே அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாருங்க. 3 கிலோமீட்டர் தூரம் சென்று சி என்ற இடத்தை அடைகின்றார். ஓகே, 3 கிலோமீட்டர் போய் சி என்ற இடத்தை அடைகிறார். அப்போ சி என்ற இடத்தை அடைகிறார். 3 கிலோமீட்டர். இங்கே இது 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் ஆச்சா? அடுத்து 3 கிலோமீட்டர் அடைகின்றார். சென்று என்ற இடத்தை அடைகின்றார். பின்னர் மேற்கு திசையில் 14 கிலோமீட்டர் தூரம் சென்று டி என்ற இடத்தை அடைகின்றார். பின்னர் மேற்கு திசையில் 14 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றார். இங்கே மேற்கு திசையில் சென்று இங்கே மேற்கு திசை என்ன இப்படி இந்த பக்கம் போகிறார். 14 கிலோமீட்டர் போகிறார். எவ்வளோ கிலோமீட்டர் போகிறாரு? 14 கிலோமீட்டர். இருங்க, இப்போ இங்கே வேறு வந்துடுதா? என்னடாது? இப்போ சி வந்தார். இதில் 14 கிலோமீட்டர் போகிறார். எப்படி சாரி, இங்கேருந்து போடலாம். 14 கிலோமீட்டர் இங்கே வரார். இங்கே டிக்கு வரார். 14 கிலோமீட்டர். இது வேறு, இது நார்த்து வெஸ்ட்டு சவுத்துக்காக போட்டிருக்கேன். அது வேறு, இது வேறு. சரியா? இப்போது 14 கிலோமீட்டர் சென்று டி என்ற இடத்தை அடைகின்றார். ஏ மற்றும் டிக்கு இடையான தொலைவு யாது? இப்போ ஏக்கு மற்றும் நான் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல என்ன பண்ணோன்னு, இப்படி நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டுங்கிறத உங்கள் பேப்பரில் போட்டுக்கணும் ஓரமாக. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ 7 ஆரம்பித்து 10 கிலோமீட்டர் ஈஸ்ட்டு போகிறாரு, பி வரார். பியிலேருந்து நார்த்து போய் 3 கிலோமீட்டர் போகிறார். அப்புறம் வெஸ்ட்டில் போய் 14 கிலோமீட்டர் போகிறார். இப்போ ஏக்கும் டிக்கும் உள்ள தூரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஏக்கும் டிக்குள்ள தூரம் 4 கிலோமீட்டர் சார். எவ்வளோ தூரம்? இங்கே பாருங்கள். இப்போ இங்கே ஏறு நேராக ஒரு கோடு போட்டால் அது இந்த டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே இந்த இடத்துக்கு வேறு ஒரு ஏதோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 7 கிலோமீட்டர் இருமா. 4 சார். இப்போ இங்கே நேராக ஏறிந்து போட்டால் எக்ஸ் கிலோமீட்டர். அப்போ இந்த டிக்கு எக்ஸுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? டிலேருந்து சி 14, பட் சிபி ஒரே இடத்துல இருக்குது. பியிலேருந்து இது ஏ முடி 10. அப்போ இது எவ்வளோ இருக்கும்? 4 சார். 4 சார். 4. இது 4. டிக்கும் சிக்கும் இடையில பாருங்க போடுறேன் பாருங்க. டிக்கும் எக்ஸுக்கும் சரி, டிஎக்ஸ் வந்து 4 இருக்கும். அப்புறம் ஏக்கும் எக்ஸுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? 3 சார். 3 இருக்கும். அப்போ ஏக்கு டிக்கு நேராக ஒரு கோடு போட்டா, அந்த கோணையா நேரம், அதாவது இப்படி போகாமல் நேராக கோடு போட்டா அது எவ்வளோ இருக்கும்? அப்போ ஏஎக்ஸ்டி என்பது ஒரு பைத்தாகரஸ் ஒரு செங்கோண முக்கோணம். ஏஎக்ஸ்டி என்பது ஒரு செங்கோண முக்கோணம். அதில் ஏஎக்ஸ் என்பது 3,
dx என்பது 4. அப்படின்னா AD எவ்வளோ? பித்தாகரஸ் தியரம். சார் சொல்லுங்க. 5 சார். 5 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. AD = 5. ஏன்னா பித்தாகரஸ் தியரத்தில் அந்த 4 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் முதல்ல. அப்புறம் 3 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அது எவ்வளோ வருது? 4 ஸ்கொயர் வந்து 16, 3 16 + 9 25 சார். 25 ஸ்கொயர் 5ஓட ஸ்கொயர். அப்போ 5 தான் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இதில் இந்த படம் வரைகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படம் சரியாக வரையலை அப்படின்னா இட் வில் பி எ ப்ராப்ளம். இந்த படம் கரெக்டாக வரைஞ்சாதான் நீங்கள் இந்த கணக்கு கரெக்டாக போட முடியும். அதனால தான் நான் இங்கே நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட் எல்லாம் முதல்ல போட்டு வச்சேன் உங்களுக்கு. நீங்கள் உங்கள் பேப்பர்லேயும் அது போட்டு வச்சிட்டிங்கன்னா தான் அப்போ உங்களுக்கு எது நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு சவுத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். புரியுதா? புரிந்ததான்னு கேட்குறேன். புரிஞ்சிச்சு சார். ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி போகலாம், படிங்க. ஒரு கடிகாரத்தில் 10:30 PM என காட்டுகின்றது. நிமிடம் உள்ளானது வடதிசையை காட்டினால் மணிமுள் காட்டும் திசை என்ன? 10:30 அப்படியே மனசில் போடுங்க. 10:30 எப்படி வரும்? அப்படியே ரவுண்டு போட்டு 10:30. இது 10, இது 30. ஓகே, இது 10:30. இப்போ அந்த நிமிட முள் வடக்கு காமிக்குதுன்னா அப்போ வந்து அந்த மணிமுள் எதை காமிக்கிறதுன்னு கேட்குறாங்க. வடமேற்கு சார். வடகிழக்கா சார்? வடகிழக்கு. சார் வடகிழக்கு. சரி, வடகிழக்கு. இல்ல நிமிட முள் எங்கே காமிக்கிறது? நல்லா பாருங்க, நல்லா பாருமா. தென்கிழக்கு சார். தென்கிழக்கு என்பது சரியான விடை. புரியுதா? இதை வந்து அகைன் படம் தான் நீங்கள் மெயினாக போடணும். படம் அழகாக போடணும். போட்டு 10:30 போட்டு 10க்கு 11 நடுவால் ஒரு சின்ன முள், ஒரு அந்த மணிமுள், அது சின்னதாக போடணும். அப்போ 6 நோக்கி பார்த்து பெரிய முள் போடணும். அது வந்து நிமிட முள். அந்த நிமிட முள் வடக்கு என்றால் அது என்ன அப்படின்னு தெக்கணும். வந்து இந்த படம் தப்பாக போட்டிங்கன்னா பிரச்சனையாயிடும். சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. படிங்க. யாரோ ஒருத்தர் படிங்க. மகேஷ். வடக்கு திசையை நோக்கி நிற்கின்றார். 150 டிகிரி திரும்பி தெற்கு திசை நோக்கி 4 கிலோமீட்டர் தூரம் செல்கிறார். பின்னர் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் இடதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் தூரம் நடக்கின்றார். பின்னர் கிழக்கு திசையில் 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கின்றார் எனில் அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளார்? எவ்வளவு தொலைவில் உள்ளார்? நீங்க படம் போடுங்க. முதல்ல நீங்க படம் போடுங்க. படம் போட்டால் தான் கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் மகேஷ் என்பது வடக்கு. நான் போட்டேன். எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. படம் போட்டு நான் போட்டேன். நீங்க உங்களுக்கு எப்படி சார்? இல்ல, நீங்க போடுங்கம்மா. நீங்க ட்ரை பண்ணாமே எப்படிங்கன்னு சொல்லக்கூடாது. உங்களால் போட முடியும். ட்ரையே பண்றது இல்லை. எப்படி சார் இந்த ஸ்கூல்ல சொல்றாங்க, அந்த டீச்சர்களும் சொல்லி கொடுத்துட்றாங்க. அதான் தப்பு. சொல்லி கொடுக்கூடாது. நீங்களே போடுங்கன்னு சொல்லணும் அவங்க. அப்புறம் முட்டி மோதி தப்பா போடுவீங்க, பரவாயில்ல. அது நீங்க ட்ரை பண்ணி ஜெயிச்சாதான் அதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். 8 கிலோமீட்டர் சரியான விடை. வெரி குட். யார் சொன்னது? சொன்னது யாருன்னு கேட்டேன். யாமினி. வாழ்த்துக்கள் யாமினி. 8 கிலோமீட்டர் என்பது சரியான விடை. எல்லாருக்கும் 8 கிலோமீட்டர் வருதான்னு பாருங்க. எல்லாருக்கும் 8 கிலோமீட்டர் வருதான்னு பாருங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யாருக்கு புரியலன்னா நான் போடுறேன் பாருங்க. நான் போடுறேன் பாருங்க. இப்போ டாயிங்க்
இது ட்வாங்க். இதை அழிச்சிடலாம். இப்போது அவர் இங்கே இருக்கார். அவர் 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 பேர் கேசவன் வச்சுக்கலாம். நான் தான் இங்கே இருக்கேன். இப்படி இப்படி எது வடக்கு வடக்கு, இப்படி மேலே மேலே வடக்கு, கீழே தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. நான் வடக்கு பார்த்துக்கிறேன். இப்படி 180 டிகிரி இப்படி உல்ட்டா பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறேன்? 4 கிலோமீட்டர் நடக்கிறேன். எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறேன்? 4 கிலோமீட்டர். ஆமாம், இங்கே வந்துட்டேன். இங்கே முதல் இடம், அந்த இடத்துக்கு பேர் ஏன்னு வச்சுக்கிறேன். ஏ 4 கிலோமீட்டர் இருக்கு நடுவால் 4 கிலோமீட்டர். சிறுசு பண்ணிடலாம். எல்லாம் பெருசாக இருக்குது. குட்டியாக பண்ணால் தான் சரி வரும். அப்போது இது 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர். அப்புறம் என்ன பண்ணுறாரு? வலது பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் போகிறார். அப்போது இங்கே போகிறார். 5 கிலோமீட்டர் போய் பிக்கு வந்துடுறார். பி. அப்போ இங்கே ஏந்து 5 கிலோமீட்டர் அப்படி போய் பிக்கு வந்துட்டார். அப்புறம் என்ன பண்ணுறாரு? 5 கிலோமீட்டர் வந்துட்டார். அப்புறம் இடது பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் வர்றார். இங்கேருந்து இங்கே வர்றார் 4 கிலோமீட்டர்.